ஹலோ வாரியர்ஸ். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக பன்னின ஆஃபிகல் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இந்த தம்ப்நெயில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த தம்ப்நெயிலில் என்ன விஷ்லிங்க் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப், அதாவது அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் ஒன்று சொல்கிறாரு. இப்போ அதை தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். அது கரெக்டாக இருக்கா, ரன் ஆகுதா இல்லையான்றதை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். பொறுத்து எந்த லெவலுக்கு ஒர்த்தாக செயல்பட போகுதுன்னு அதை நான் இப்போ ரிவ்யூ பண்ண போகிறேன். நீங்கள் நிறைய விஷயத்துக்கு ரிவ்யூ பண்ணுவீங்க, பட் உங்களுக்கு பன்னிடும் ஆஃபியலுக்கு நான் ஒரு ரிவ்யூவாக ஒரு 2K கன்வர்ஷன் ரியாக்ஷன் வீடியோ கண்டென்ட் கிரியேட்டராக என்னால் முடிஞ்சது கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத ஏன்னா கமெண்ட்டுக்கு போனேன். ஏன் சொல்கிறேன், எல்லாருக்கும் வணக்கம். கமெண்ட்டுக்கு போனேன், நிறையா பேர் கதறி இருக்கிறாங்க, நிறையா பேர் நல்ல ரிவ்யூவும் கொடுத்துருக்குறாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் மண்டக்கொளராக பேசியிருக்கிறாங்க. சில நல்ல மனிதர்கள் அதை கரெக்டாக அதை டீச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே ஃபைன். நம்மளால் முடிஞ்சது என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன் போனேன் உள்ளே போனேன் ஃபுல்லாக தலைமை இதுக்காக ட்ரெண்ட் ஆக்கி வரதுக்காக லிங்காக கொடுத்துருந்தாரு. சரி அதை விட்டுட்டேன். சரி இந்த வெப்சைட்டு போய் டவுன்லோட் பண்ணோம்ல, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசித்தப்ப நம்ம மைண்ட் ஸ்பேஸ் ஞாபகம் வந்துச்சு. மைண்ட் ஸ்பேஸ் நம்ம இதில் ஒவ்வொருத்தில் இப்போ இருக்க டெக்னாலஜியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரெண்டில் இல்லை. நான் யூஸ் பண்ணுறது ரியல்மி V3 அதில் வந்து இருக்குது. அதனால் என்ன பண்ண போனால் இந்த இடத்துல சர்க்கிள் போட்டு ரன் பண்ணோன்னா இப்போ இதை காப்பி பண்ணி கூகுள் ப்ளே ஸ்டோர் போய் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோன்னே மேலே வந்துருச்சு. நான் இப்போ டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோடு ஆகிறதுக்கு டவுன்லோடு ஆயிடுச்சு. 9.8 MB தான் ஆப்போடைய ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடிஞ்சுது. ஈஸியாக டவுன்லோட் பண்ணிட்டேன். அதில் வந்து அவர் சொன்ன மாதிரி என்ன சொன்னார்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்லை ஒரு யூடியூப் பேஜோ நம்ம வந்து யூஸ் பண்ணி மணி சம்பாதிக்கலாம். அதுவும் எப்படின்னா ப்ராடக்ட் ரிவ்யூ. 2000 years later. நிறைய பேர் உள்ள வந்திருப்பீங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருந்து மணி ஜென்ரேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் சொன்னேன். 100, அதாவது கீழே ₹100 கீழே இருக்கிற ப்ராடக்டாக வாங்குங்க. எக்கச்சக்க ப்ராடக்ட் இருக்குங்க. 2 கோடி ப்ராடக்ட் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மீஷோவாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற எல்லா ஆன்லைன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ₹100 ப்ராடக்ட்லாம் அவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது ₹100லேயே. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, அமேசானாக இருக்கட்டும், மீஷோவாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், இந்த பிளாட்ஃபார்ம் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறவங்க யாராக இருந்தாலும் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ண சொல்கிறாரு. இன்ஸ்டாகிராம் பேஜை ஓப்பன் பண்ணி, அதாவது நம்மகிட்ட இருக்கிற பேஜை வச்சு ரன் பண்ணுறது எப்படின்றது தான் மேட்ரு. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2K கன்வர்ஷன் சேனல் இருக்குது. துப்பிங்க கூட இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதாவது என்ன பண்ண போகிறோன்னா, இன்ஸ்டாகிராமு லிங்க்கே வந்து ஆட் பண்ண சொல்கிறாரு. அப்போ அதோட ஆட் பண்ணால் அது வந்து யூடியூப்பையும் வச்சு ஆட் பண்ணிக்கலான்னு சொன்னார். அதனால் என்ன பண்ணுறோம், விஸ்லிங்க்கு உள்ளே போகிறோம். விஸ்லிங்க்கு உள்ளே போயிட்டேன், அளவு கொடுத்துட்டேன். அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். ஸ்டார்ட் கொடுக்குறேன். கெட் ஸ்டார்ட் கொடுத்து இப்போ என் நம்பரு இந்த நம்பரை வந்து நான் வந்து ப்ளர் பண்ணிடுவேன் வாரியர்ஸ். ஏன்னா நீங்கள் பார்த்து என்னை கால் பண்ணி என்னையை விட்டு கிளின்னு வச்சுட்டிங்களா, நான் ரன் பண்ணேன், எனக்கு நடக்கலை தம்பி, உனக்கு நடக்குது எப்படி அப்படின்னு கேட்கக்கூடாதுல்ல. ஏன்னா அவர் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. அதனால் அவரே கம்மியாக தான் செஞ்சுருக்காரு. நான் கடைசியில் காட்டுறேன் அந்த இதுவும். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சது பிறகு ஃபீல் ஆச்சு. லிங்க் உள்ளே போகுது. லிங்க் உள்ளே போய் காட்டுது. அவர் சொன்ன மாதிரி காட்டுது எல்லாத்தையும். இப்போ வந்து நான் யூடியூப் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். கனெக்ட் யுவர் அக்கௌண்ட்டு, அன்லாக் எர்னிங் ஈச் யூ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நான் 500க்கு மேலேயே வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வந்து எது கரெக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி தெரியலையா. விஸ்லிங் கிரியேட்டட் வாண்டட் அக்சஸ் டு யுவர் அக்கௌண்ட்டு இப்படி போட்டிருக்கு. இப்போ அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுத்துட்டேன். வியூ யுவர் யூடியூப் அக்கௌண்ட்டு, வியூ த மேனேஜ் யுவர் அசட்ஸ் அண்ட் அசோசியேட் கண்டென்ட் ஆன் யூடியூப்பு. அப்போ வந்து வியூ யூடியூப் அனலைஸ் ரிப்போர்ட்டு யுவர் யூடியூப் கண்டென்ட்டு. அதேமாதிரி மேக் யுவர் ட்ரஸ்ட்டு விஸ்லிங் கிரியேட்டர். கண்டினியூ கொடுத்துட்டேன். விஸ்லிங்க்கு திருப்பி உள்ளே போகுது. இந்த மாதிரி காட்டுது. அடுத்தது க்ரியேட் பண்ண சொல்லுது. மேலு டேட்டா பர்த்து. இதுதாங்க பிரச்சனையாக இருக்குது. இந்த நான் வச்சுருக்கிற அந்த ரியல்மி P3 வாங்கினா இந்த டச்சு வந்து கொஞ்சம் சொதப்புது, பார்த்துக்கோங்க. அதெல்லாம்
அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வாங்கிக்கோங்க இந்த ஃபோனை. இந்த ஃபோனே நான் ரிவ்யூ பண்ணுறேன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு. ஏன்னா இந்த ஃபோனே நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஆஃபர் போட்டிருந்தாங்க, நல்ல ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. இதையும் நான் வாங்கின சட்டையும் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லாமே ஃப்ளிப்கார்ட் தான். ஃப்ளிப்கார்ட்டை மட்டும் தான் நான் நம்பி வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் எதையுமே நம்பி வாங்கினதே இல்லை. ஏன்னா அவன் தான் ரிட்டன் போகிற ஆப்ஷனையும் கரெக்டாக கொடுப்பான். அமேசான் வாங்கினீங்கன்னா சோழி முடிச்சு விட்ருவான். அமேசான் கார்டுகள் உங்களை நம்ம ஊர் காட்டிலே வச்சு நல்லா மண்டையில் முருகா வச்சு விட்ருவான். ஏன் அவ்வளோ மோசமான கார்டுகளாக ஆகிட்டாங்க. பார்சல் சர்வீஸும் சரியில்லை. பத்தாவதுக்கு அவங்க பண்ணுற விஷயமும் புரிய மாட்டேங்குது. இது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, கங்க்ராட்ஸ் 2K கிங் வெர்ஷன் யுவர் விஸ்லிங் ஷாப் இஸ் நவ் ரெடி டு கோ அப்படின்னு போட்டிருக்கு. இதான் விஸ்லிங் ஷாப் கூட லிங்க்கு. காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். அதையும் பண்ணி வச்சுக்குவோம். எதுக்கு யூஸ் ஆகும் தெரில. பொறுமையாக பார்த்து யூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். வாங்க. என்ன ப்ரோ உனக்கே யூஸ் பண்ண தெரியல? ஆமாம் ப்ரோ, நானே இப்போ தான் ரிவ்யூ பண்ணுறேன். என்ன பண்ணுறது, ரிவ்யூ பண்ணுறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா? எனக்கு இது சத்தியமாக இப்படி ஒன்று இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. அங்கே உக்கும் பன்னீர் ஆஃபிகள் உக்கும் சொன்ன பிறகு தான் சரி ஓ இப்படிலாம் இருக்கா, இப்படிலாம் மனசு மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்னென்னு ஒன்றுமே புரியல. உங்களுக்கும் புரியாது, எனக்கும் புரிய மாட்டேங்குதான். அப்போ ஏன்டா படிச்ச எவ்வளோ நேரம் நான் தற்கொலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் போய் பார்த்து படிச்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு புரியுதோ புரியலையோ அது எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி பண்ணணுன்றதை கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு பேசிக் நாலேஜ் ஆச்சும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் படிக்கிறது. வின்டர் சீசன் சொல்லி இப்போ தான் யூஏ வச்சிருக்காங்க. ஃபஸ்ட் கிரியேட் விஸ்லிங்க் அப்படின்னு போட்டிருக்கு. கிரியேட் விஸ்லிங்க்னு போட்டிருக்கா. இதில் சிங்கிள் ப்ராடக்ட் கலெக்ஷன் போட்டிருக்கு. நம்ம சிங்கிள் ப்ராடக்ட் ஆமாம். கிரியேட் விஸ்லிங்க்கு செலக்ட் விஸ்லிங்க் வாண்ட் யுவர் கிரியேட்டா யூடியூப் ஷார்ட்ஸ்னு போட்டேன். யூடியூப் ஷார்ட்ஸ்னு போட்டோன்னே பாருங்கள் எல்லாமே வந்துருச்சு. நான் என்னென்ன வீடியோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்துருச்சு. இதுதான் நான் இந்த ஷார்ட்ஸ் தான் பேசியிருக்கேன். உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்க்குறதும் இல்லை. அப்புறம் ஏன்டா காட்டுறேன்னு கேட்டால் பார்க்கணும் இல்லைங்க. நீங்கள் பார்த்தா தாங்க எனக்கு வியூஸ் வரும். அப்புறம் தான் மானிடைசேஷன் ஆக்டிவேட் ஆகும். மானிடைசேஷன் ஆக்டிவேட் ஆகலையா? ஆக்டிவேட் ஆகல இதுவுமே 10 வருஷமாக வீடியோ போட்டுருக்கேன். இல்லை போய் சொல்லக்கூடாது. செருப்புகள் தெரிவிப்பீங்க. அப்புறம் தான் சொன்னேன். ஒரு 8லேருந்து 9 வருஷமாக வீடியோ போட்டுருக்கேன். கன்சிஸ்டன்சி ப்ரோக்கனாலேயே முக்கால்வாசி நாள் வீடியோ உங்களுக்கு வராமல் போயிடுச்சு. அது ஏன்ற காரணமும் நான் பொறுமையாக சொல்கிறேன். ஏன்னா வேலைக்கும் போயிட்டு நான் வீடியோவும் போட்டுட்டு இதே மாதிரி பண்ணி இதை நான் எப்படி எடிட் பண்ணி போகிறது அப்படின்ற ஒரு மைண்ட் நாலேஜ் உங்களுக்கு ஓப்பு கொடுத்து எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு இப்போ வரையும் சரியாக தெரியல. அதனால தான் நான் அப்படியே ஓப்பனாக மனசில் பட்டது அப்படியே ஓப்பனாக பேச கேட்டாங்க. அதான் போயிட்டு இங்கே ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு எர்னிங் பை கிரியேட்டிங் லிங்க்னு போட்டிருக்கு. இதில் எல்லாம் லிங்க்கு கிரியேட் பண்ணுறீங்க, இதில் ஷேர் பண்ணுறீங்க. அப்புறம் அவ்வளோதான், இவ்வளோ தான் இன்டர்ஃபேஸ் போட்டிருக்கு. இது எதோ எக்ஸ்ட்ரா கொடுக்குது. அதாவது யுவர் சஜஸ்ட் ஆக்ஷன்ஸ் குயிக் யர் டாஸ்க்கு செட்டப் யுவர் விஸ்லிங் ஃபாஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது பிராண்டுக்கு கொலாபரேஷன், ரிவார்டு, விஸ்லிங் சோர்ஸிங்கு, பிராண்ட் சோர்ஸிங்கு, என்கேஜ், அப்புறம் க்ரோத்து, செலக்ட் பை விஸ்லிங். ஆமாம். இப்போ மேலே என்ன போட்டிருக்கு, விஸ்லிங் எக்ஸ்க்ளூசிவ், எக்ஸ்ப்ளோர் ஆல் விஸ்லிங்க்கு ஃபியூச்சர்ஸ் டு மேக்ஸிமைஸ் யுவர் எர்னிங் காட் இட் அப்படின்னு போட்டிருக்கு. காட் இட். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா ஸ்பாட்லைட் கிரியேட்டர்ஸ் ஹூ ஆர் அவர் டாப் பர்ஃபார்மிங் கிரியேட்டராக பார்த்துங்க. அவர் சொன்ன மாதிரி இங்கே எனக்கு நிறைய பேர் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறது வீடியோவாக போட்டிருக்காங்க. Hi guys, I'm Navili Khatri and I'm a fashion content creator with 146K followers. வா அழுவா வேணுங்க. ஆனால் உண்ணுங்க நான் மட்டும் ஏன்னு பார்ப்பியே, பசங்க நான் மட்டும் போ கண்டா இருந்துட்டு போகும் தட்டி விடுவியே. உங்களை மாதிரி இருக்கிற முள்ள மாதிரிகள் தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ அப்படி நான் சொன்னால் மன்னிச்சுக்கோங்க வாரியஸ். சும்மா ஒரு கண்டென்ட்டுக்காக சொன்னேன். இப்போ வாங்க வீடியோவை பார்ப்போம் இன்னும் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓப்பா 1.5 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிற கேரக்டர்லாம் இருக்கிறாங்க. சரி ஓகே. அப்புறம் என்னென்னதில் போட்டிருக்காங்க, எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர், மீஷோ, நமக்கு இதெல்லாம் தெரியல. இதெல்லாம் இது இந்த இது தெரியல. இந்த பிங்க் கலர் இருக்குது. நியாக்கா பொண்ணாக்கா அச்சமக்கா, அப்புறம் திராக்கா, அப்புறம் ஃப்ளிப்கார்ட் தம்பி, அப்புறம் மித்ராக்கா வந்துறாங்க, மீசாக்காலாம் விட்டுனாண்டாது நமக்கும் திக்கிறேன். சரி அஃபிகளுக்கும் சாரி ஐயோ உடனே தலை இருந்துட்டு போட்டோம். இது வீடியோவா, அதாவது நேச்சராக எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நேச்சரான ரிவ்யூ. இதுதான் அக்மார் எப்படி சொல்லி ஏதோ சொல்லுவாங்களே ஆர்கானிக்கான ரிவ்யூ. சரிங்களா? ஃப்ளிப்கார்ட்டு அப்புறம் எக்ஸ்ப்ளோரு இதுதான் போட்டிருக்காங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் கேலண்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் அப்படி கீழே போனால் நிறையா வருது. இதோட முடிஞ்சு ஆரியர்ஸ் பார்த்தீங்கன்னா இதோ ரிவ்யூ போட்ட அந்த வீடியோஸ்லாம் லிங்க்லாம் அந்த மோஸ்ட் வியூலாம் போய் போட்டிருக்காங்க. எது மோஸ்ட் வியூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பார்த்துங்க. அதாவது மேக்கப் செட்டு தான் மோஸ்ட்டாக ஃபேமஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி மேக்கப் செட்டு கேர்ள்ஸ்க்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா வீட்டில் போர் அடிக்கும், நீங்கள் ஒரு சின்னதாக யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணலாம் நினைக்கிறேன் 2K கிங் வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரொம்ப ஒர்த்தானது. கீழே போக இப்படியே தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன போட்டிருக்கு, இதுனா ஃபைண்ட் ஆஃப் த டே ஹவ் டு ஷேர் ப்ராடக்ட் லிங்க்ஸு இப்படி தான் போட்டிருக்காங்க.
அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் 75 ப்ராடக்ட்ஸ் இந்த பார்த்தீங்களா வந்துருச்சு பார்த்தீங்களா. ஃப்ளிப்கார்ட்டு ஷோ ஆஃப்னு சொல்லி போட்டிருக்கு. பேமெண்ட் வந்து 2119 ரூபாயா, 443 ரூபா. ஐயோ அவத்தா, இதெல்லாம் வாங்க முடியாது. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்ப்போம். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கேயா இருக்குது ஃப்ளிப்கார்ட் இன்க்ளூட் டிசைன். ஏன்னா அதுவே அவ்வளோ ரேட்டா, 356 தான் அந்த சட்டை ரேட்டு. பார்த்துக்கோங்க. அதாவது இந்த ஸ்டாண்டு மாதிரி பார்த்தீங்களா, இந்த காஸ்மெட்டிக்லாம் வச்சுக்கிறதுக்கு பார்த்தோம்னா அந்த ஸ்டாண்டு 228 ரூபாயா போட்டிருக்கு பாருங்கள், மல்டி பர்பஸ்ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி புக்கு ஒன்று, ஷூ நல்லா இருக்குது, பரவாயில்ல. சின்ன பையன் ஷூன்னு நினைக்கிறேன், தெரியல என்னென்னு. ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து வீடியோ லிங்க்கை க்ரியேட் பண்ணி, இப்போ நான் சொன்ன வீடியோ, அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கி வச்சதை வச்சு எப்படி ரிவ்யூ பண்ணி அது மூலயமா எப்படி காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த விட்டதுலேருந்து ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்குள்ளே போயிட்டு இப்போ நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை சர்ச் பண்ணி எனக்கு டைட்டில் கொடுக்குறேன், ரியாக்ஷன் வீடியோ ஓப்பன் மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறீங்க. ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட்டு ரியாக்ஷன் வீடியோ ஓப்பன் மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எதுவும் உங்களுக்கு புரியுதோ, எனக்கு என்ன தெரியுதோ அதை அப்படியே போடுறேன். எனக்கு ஒன்றும் அதை பற்றிலாம் நாலேஜ் கிடையாது, உங்களுக்கும் தெரியும். நானும் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன், அதை பார்த்து எதுவும் ட்ரை பண்ணல. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ண வேண்டியதை பண்ணுவோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு அப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு ஆடு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த ப்ராடக்ட் லிங்க்கு கேட்குது. ப்ராடக்ட் லிங்க்கு எங்கே போகணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக க்ரோமுக்கு போயிட்டு ஃப்ளிப்கார்ட்டு ஓப்பன் எடுத்துட்டோன்னா என் அக்கௌண்ட்டு உள்ளே போய் மை ஆர்டர்ஸில் போகிறேன். ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் கொடுக்க போகிறேன். இது 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். லிங்க்கு பார்த்தீங்கன்னா இதுதான். காப்பி கொடுத்துட்டேன். கொடுக்குறேன். கிரியேட் சைட் ஹேங் டைட்டு யுவர் விஷன் கேஸு ஏதோ வருது. போயிடுச்சு. ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட் ரியாக்ஷன் வீடியோ ஓப்பன் மைண்ட் வாய்ஸ்னு போட்டிருக்கேன். வந்து ஃப்ளிப்கார்ட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் நான் வாங்கினது. வெறும் 300 ரூபா தான் போட்டிருக்கு ரேட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயை அடிச்சுட்டு 300 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 19% ஆஃப் அப்படின்னு போட்டிருக்கு. இது உண்மையாக உருட்டான்றது கேட்டால் உருட்டு தான். ஓப்பனாக சொல்கிறேன், இங்கே உருட்டு தான். ஆனால் இதோட ரேட்டு உண்மையான ரேட்டு ஒர்த்தான ரேட்டு 700 ரூபா. 700 ரூபாய்க்கு விற்க முடியலன்றனால கம்பெனி பிராண்டு வந்து 300 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ விட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்போயுமே கிடைக்காது. அதனால் இப்போ வந்து பப்ளிஷ் கொடுக்குறேன். பப்ளிஷ் கொடுத்துட்டேன். வந்து கங்க்ராட்ஸ் 2K கன்வர்ஷன், யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட் யுவர் ஃபஸ்ட்டு விஸ்லிங் போஸ்ட். லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஹவ் கேன் எர்ன் கமிஷன் ஃப்ரம் போஸ்ட்டு. ஷேர் அப்படின்னு கொடுக்குறேன். ரைட்டு, ஷேர் கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஷேர்னு கொடுத்துட்டேன். அதே பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சு அப்படின்ற மாதிரி காட்டுது. போஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன போட்டிருக்கேன், டேப் ஆன் த கார்டு டு வியூ த டீட்டெயில், ஃபைண்ட் ஈச் விஷிங் தட் யூ விஷ் டு ஷேர் வித் யுவர் ஃபாலோவர்ஸ். ஓகே, அப்புறம் செகண்ட் வந்து காப்பி ஷேர் விஷ் லிங்க்கு, ஷேர் திஸ் லிங்க் ஆன் யுவர் ஸ்டோரிஸ், சேட் அண்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது இதை வச்சு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுக்கணும்னு சொல்லுது. சரி, ரைட்டு. அதாவது டிஸ்கிரிப்ஷன் இப்போ இது இருக்கிற லிங்க்கை தூக்கி டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருணுமா.
இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் போய் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போடணும். அப்புறமேட்டு வந்து நம்பர் 3 have a click a brand website total clicks from your audience to visit the brand website. ஓகே got it அப்படின்னு வந்திருக்கு. ஷேர் இங்கேயும் போட்டிருக்கு. ஷேர் பண்ணணும். எப்படி ஷேர் பண்ணுறது? இப்படி தான் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணிவிட்டு இதில் இதுக்கப்புறமேட்டு நீங்கள் போய் வைக்கணும். எஸ் பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு இதில் என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டோரியாக வைக்கிறேன். உங்களுக்கு வந்து யூடியூப்பில் தானே ப்ரோ சொன்னீங்க, இப்போனா வாட்ஸ்அப் போயிட்டீங்க, என்னடா குழப்பறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பேருக்கு தெரியப்படுத்தணும்ல இப்படி நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த கிளிக் பண்ணிவிட்டு வந்தால் என்னோடய இதுக்கு போஸ்ட்டுக்கு போயிடும், அதில் போய் பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? இப்படி ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோ ஃபுல்லாக முடிக்கல நாங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோக்குள்ளே போய் அதை லிங்காக பேஸ்ட் பண்ணணும். அதில் லிங்காக பேஸ்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் ஒரு தடவை காட்டுறேன் பார்த்துக்கோங்க. உள்ளே போயிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், லிங்காக இருக்குது பார்த்தீங்களா, லிங்காக இங்கே தூக்கி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே தூக்கி போட்டுட்டேன். தூக்கி போட்டோன்னே முடிஞ்சிட்டு அங்கே லிங்க்கில் வந்து ஓப்பன் மைண்ட் வாய்ஸ் கொடுத்தேன்னா, அதனால் அந்த ஓப்பன் மைண்ட் வாய்ஸ்க்கு ஓப்பன் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டேன். அதே மாதிரி சேவ் கொடுத்தாச்சு. முடிஞ்சு வாரியஸ், அவ்வளோதான். இதுவும் அதோட மேட்ச் ஆகுன்றதுனால ரியாக்ஷன் வீடியோ ஓப்பன் மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். அங்கே ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட்ன்றதை தூக்கி ஃப்ரெண்டில் போட்டேன், அதில் நல்லா பூம் ஆகுன்றதுக்காக. பட் இதில் இப்போ போட்டுட்டேன், ஒரு லைக் வந்திருக்கு, 97 வியூஸ் போயிருக்கு. அப்புறமேட்டு உள்ளே போய் இதில் பார்ப்போமா, கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்திருக்கேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்குறேன். இது வரைக்கும் யாராவது டச் பண்ணிடுவாங்களான்னு பார்த்தா 4 பேர் டச் பண்ணிடுறாங்க வாரியஸ், தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? 4 பேர் இது வரைக்கும் டச் பண்ணிடுறாங்க ப்ராடக்ட்டை, பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் 4 பேர் டச் பண்ணிடுறாங்க, பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுறது, கமிஷன் ஸ்ட்ரக்சரு, கமிஷன் ஆஃப் டிபெண்டன்ட் ஆன் கேட்டகரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆர்டர் பை யூசர், கமிஷன் டு அப் டு 5.5% டீட்டெயில்ஸு, 70 டேஸு கன்ஃபர்மேஷன். அதாவது 70 நாள் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். அதாவது அதுலேயும் என்னென்னா 45 to 55% பொட்டன்ஷியல் ரிட்டர்னு, அதுக்குள்ளே தான் இருக்கணும் ரிட்டர்னு. அப்புறமேட்டு வந்து சேல்ஸ் மேடு த்ரோ யுவர் போஸ்ட் லிங்க் வில் பி ஷோ ஆன் இன் 1 to 3 hours. ரீகமெண்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட் அண்ட் எரன் அப் டு 5.5% கமிஷன் ஆன் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் ஆர்டர். அதாவது ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் ஆர்டருக்கும் நீங்கள் வந்து போட வச்சிங்கன்னா லிங்க் வந்து அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா அதில் ஒவ்வொருக்கும் 5.5% கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி கீழே வந்து வியூ கமிஷன் அப்படின்னு போட்டிருக்கு. வியூ கமிஷன் செலக்ட் அக்கௌண்ட்டு அதுக்கு எது கொடுத்தேனோ அதுக்கு தான் கொடுக்குறேன். கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வருது பாருங்கள். அதாவது ஃப்ளிப்கார்ட்டு கேட்டகரி ஃபேஷன் ஒவ்வொருக்கும் போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இங்கே ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. இது வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இவ்வளோ இருக்குது. இதில் வந்து எதுக்கு 5%னா ஹோமுக்கு மட்டும்தான் 5.50%. அதிகமான பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேன். அடுத்தது 4%ல் வந்து உமன் வெஸ்ட்ரூம் க்ரோத்து, அப்புறம் உமனுக்கான விஷயங்கள் 4% நல்லா ஹைலைட்டாகவே கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபேஷன் வியரபிள்ஸு, இதில் வந்து நம்ம போட்டது கேஜெட் தானே. அவர் சொன்னார் அசசரிஸு, ட்ராவல் அசசரிஸ், லக்கேஜ், மென்ஸ் க்ளோத்திங், பாட்டம் வியர் பிராண்டட். சரி, ஓகே. மென்ஸு இல்லை எலக்ட்ரானிக்ஸுன்றதுக்கு எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஆட்டோ அசசரிஸு வெறும் 2.50% தான், பார்த்துக்கோங்க. ஆட்டோ அசசரிக்கு உங்களுக்கு 2.50% கொடுக்குறாங்க. மீதி வந்து தான் கம்மி தான். உங்களுக்கு வந்து அதிகமான பர்சன்டேஜ் வேணால் ஓம், அதாவது வீட்டுக்கு தேவையான விஷயங்களை வந்து இது பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு 5.50% கொடுக்குறாங்க. அப்போ வந்து வீட்டுக்கு தேவையானது இந்த வந்து நீங்கள் மென்ஷனபிள் பண்ணணும். அதனால தான் வந்து அவன் என்ன பன்னிடும் ஆஃபீஸில் வந்து சொல்லியிருப்பாங்க, வீட்டுக்கு தேவையானது வந்து வாங்கி போகிறது, இப்போ ப்ராடக்ட் வந்து வாங்கி போட்டுகிட்டே இருக்கும். அப்போ வீட்டுக்கு தேவையானது என்னென்னா சீலிங் ஃபேனு, அப்புறமேட்டு வந்து டேபிள் ஃபேனு, அப்புறம் வந்து டேபிள், அப்புறம் சேரு, அப்புறம் லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லைனா வந்து மொபைல் ஃபோனாக இருக்கலாம், இல்லை வாஷிங் மிஷினாக இருக்கலாம், அப்புறம் வேறு என்ன இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் வகையில் வருது. அப்புறம் வந்து ஸ்டவ்வு வேறு இருக்குது, ஸ்டவ்வு வேறு இருக்குது. அப்புறம் வந்து பர்னர் அடுப்பு இருக்குங்களா, 3 பர்னர் அடுப்பு, 4 பர்னர் அடுப்புன்னு சொல்லிட்டு அந்த இது, டிவி, அப்புறம் வந்து ஹோம் தேட்டரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஹோம் ப்ராடக்ட்ஸ். இந்த ஹோம் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து ரிவ்யூ பண்ணி நீங்கள் வந்து வீடியோ போட்டிங்கன்னா, அதாவது உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையோ உங்களுடைய ஃபேஸ்புக் தளத்துலையோ அப்படியும் இல்லாமல் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா இதெல்லாம் வச்சிருக்கும் போது நீங்கள் எடுத்து அதுக்கான ரிவ்யூவான வீடியோவை போட்டிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஹோமில் வந்து 5.50% கிடைக்கும். அதே மாதிரி இது என்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் அப்படின்னு போட்டிருக்கு. இதை வந்து இங்கிலீஷில் இருக்குது, நான் தமிழில் கன்வெர்ட் பண்ணுறேன்.
தமிழில் வந்துருச்சு வாரியர்ஸ், பார்த்துக்கோங்க. கவனிக்க வேண்டிய முக்கியமான புள்ளிகள். ஆர்டர் செய்யப்படும் பொருளில் வகையை பொறுத்து கமிஷன் பொருந்தும். டெலிகிராம் வழியாக நடத்தப்படும் விற்பனை எந்த கமிஷன்களுக்கும் பொறுப்பாகாது. அதாவது பார்த்துக்கோங்க, டெலிகிராம் வழியாக எந்த கமிஷனுக்கும் பொறுப்பாகாதான். ஆனால் சில பிரிவுகளுக்கு அதிகபட்ச கமிஷனும் வரம்பு உள்ளது. அதாவது அந்த பிரிவில் விற்கப்படும் ஒரு பொருட்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையான அதிகபட்ச தொகை உள்ளது. உதாரணமாக, நீங்கள் 4000 மதிப்பு உள்ள ஃபேஷன் அணியக்கூடிய பொருளை விற்றால் உங்கள் கமிஷன் 560 ஆக இருக்கும். ஆனால் இந்த வகைக்கு அதிகபட்ச வரம்பு ரூபாய் 185 என்பதால் நீங்கள் சம்பாதிக்கும் கமிஷன் 185 ஆக இருக்கும். அப்புறம் கீழே 4வது பாயிண்ட்டு, அது 1, 2, 3வது பாயிண்ட் படிச்சுட்டு இப்போ 4வது பாயிண்ட் படிக்கிறேன். 4வது பாயிண்ட் என்ன போட்டுருக்காங்கன்னா, ஒரே ஃப்ளிப்கார்ட் கணக்கில் இருந்து மொத்தமாக ஆர்டர்கள் ரத்து செய்யப்படும். கப்பல் கட்டணங்கள் தவிர்த்து கமிஷன்கள் கமிஷன்கள் கண்காணிக்கப்படுமா, பார்த்துக்கோங்க. அதெல்லாம் விட்டுருவாங்கன்னா அது மட்டும் கவனிக்கப்படுமா. அதேமாதிரி கமிஷன் கண்காணிப்பு விகிதங்கள் சில வகைகளுக்கு மாறுபடும். இது உறுதிப்படுத்தலின் போது சரி செய்யப்படும். மேலும் ஆர்டர் ரத்து செய்யப்பட்டாலோ, திரும்பி அனுப்பப்பட்டாலோ, மாற்றப்பட்டாலோ அல்லது மாற்றப்பட்டாலோ கமிஷன் இருக்காது, பார்த்துக்கோங்க. அதாவது எப்படி கமிஷன் வந்து ஏன் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து மேலும் ஆர்டர் ரத்து செய்யப்பட்டாலோ, அதாவது ஆர்டர் நீங்கள் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இல்லாமல் கேன்சலேஷன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அது கமிஷன் கிடைக்காது. அது கவுண்ட் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த கவுண்ட்டுக்குலாம் காசு கிடைக்காதான். திருப்பி அனுப்பிட்டாங்கனாலும் காசு கிடைக்காது. அதே மாதிரி மாற்றப்பட்டாலோ அதுக்கும் காசு கிடையாது. ரெண்டுத்துக்குமே மாற்றப்பட்டாலோ ரெண்டுத்துக்குமே கமிஷன் கிடையாதாமா. அப்புறம் 6வது முடிஞ்சு 7வது, ஃபேஷன் அணியக்கூடிய பொருட்கள் பிரிவில் நகைகள், கண்ணாடிகள் மற்றும் பணப்பை, பெல்ட் ஆகியவை அடங்கும். பார்த்துக்கணும், என்னென்னா நகைகள், கண்ணாடிகள் மற்றும் பணப்பை, பெல்ட் ஆகியவை அடங்குமா. இந்த வகைக்கு 8.5%. அடங்கப்பா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க வாரியர்ஸ், பார்த்துக்கோங்க. அதாவது நகைகள், கண்ணாடிகள், நகை, கண்ணாடி, அப்புறம் பணப்பை, அப்புறம் பெல்ட்டு, இது எல்லாத்துக்கும் 8.5%. அதாவது நீங்கள் மோஸ்ட்லி வந்து எடுத்து ரிவ்யூ போகிறீங்கன்னா நான் சொன்ன அந்த மேலே சொன்ன விஷயங்கள், அதாவது அது 5.50%, இது 8.5% இதை வந்து தராங்க உங்களுக்கு கமிஷனாக. இதில் வந்து ஒரு தடவை வாங்கிட்டாங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இதுதான் லாபம் தான், சரிங்களா. இதில் அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் எடுத்து ரிவ்யூ பண்ணணும். அதில் என்னென்ன வகையில் பண்ணலாம்னா, பெண்களாக இருந்தால் நகைகளும் கண்ணாடிகளும் போடலாம். பசங்களாக இருந்தால் ஆக்சுவலி இது மோஸ்ட்லி கேர்ள்ஸ்க்கு நல்லாவே போடணும். உமன் வாரிஸ்க்கு வந்து சூப்பராக செட் ஆகும். அது நகைகளும், கண்ணாடிகள், பணப்பை, பெல்ட்டு, இது எல்லாமே பெண்கள் வந்து அதிகமாக விரும்பி யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து நம்ம பெண்கள், அதாவது யூனிக்காக, க்யூட்டாக, கவர்ச்சியாக இருந்துச்சுன்னா பெண்கள் உடனே இதை விரும்புவாங்க. அது மாதிரி இருக்கிற இந்த ப்ராடக்ட்டையும் எடுத்து நீங்கள் ரிவ்யூ பண்ணிங்கன்னா அதுக்கு எவ்வளோ வருதுன்னா பார்த்துக்கோங்க. 8.5% ரூபாய் 185 உச்ச வரம்புடன் இருக்கும். பொருந்தும் பட்டியல் இணைப்பு பயன்பாட்டில் பார்த்துக்கோங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது. இவ்வளோ விஷயத்த வந்து டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய உழைப்பை பொறுத்து மாறுபடும். அதனால் இதில் வந்து ஃபுல் டைமாக நீங்கள் இறங்கக்கூடாதுன்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு. யாருன்னா பண்ணிவிடும் ஆஃபீஸில் சொல்லிட்டாரு. பண்ணுங்கள், தரமாக ஒரு சூப்பரான ரிவ்யூ வீடியோ ரெடி ஆயிருச்சு. ஓகே.